வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அசுலகம். இன்றைக்கு நம்ம இந்த டிசைனுக்கு தான் எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு A4 ஷீட் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். கரெக்டாக நம்ம சென்டருக்காக தான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். இந்த டிசைன் போட நான் ஒரு பெரிய சைஸு ஸ்கேல் தான் எடுத்துருக்கிறேன். நம்ம நார்மல் ஸ்கேலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. 4 சென்டிமீட்டர் அளவில் இருக்குது. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இன்விடேஷனில் 4 சென்டிமீட்டர் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே தான். நம்ம இப்போ கரெக்டாக சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணி லைட்டாக ஒரு லைன் வரைகிறோம். நமக்கு தெரிய வேண்டிதான் ஃபஸ்ட் வந்து நம்ம இது வரையும். நம்ம இனி இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி வரைவோம். இப்போ பாருங்கள், ஸ்கேலை அப்படியே வச்சுட்டு அளவுகள் எதுவும் வந்து நமக்கு தேவையில்லை. அப்படியே வச்சுட்டு ஸ்கேலோட அகலத்துக்கு நம்ம அப்படியே அதை வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக சென்டர் வரை தான் வரைஞ்சிருக்கிறேன். இது போலேயே நீங்கள் வரைஞ்சிடுங்க. நான் வரைய அப்படியே நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். இனி அந்த பக்கமும் இந்த சைடு வரைஞ்ச போல் நம்ம வரைஞ்செடுப்போம். அப்போ V ஷேப்பில் வரும். நமக்கு ஸ்கேலோட அகலத்துக்கே வரைஞ்செடுக்கலாம் நம்ம எல்லாமே. பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கூட நீட்டி விடியே நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கத்தில் ஸ்கேலோட அகலத்துக்கு ஒரு லைன் ஃபஸ்ட்டு போடுவோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வச்சு லைட்டாக வரைஞ்சி எடுக்கலாம். இனி அந்த 2 லைனும் டச் ஆகிற மாதிரி அடுத்ததாக நம்ம வரைஞ்சி அப்படியே எடுப்போம். பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமாட்டு டார்க் பண்ணலாம். அடுத்து நம்ம ரைட் சைடில் இப்படி வரைஞ்சி நான் காட்டியிருக்கிற போலேயே பார்த்து வரைங்க. நான் வரைய நம்ம வீடியோவை அப்படியே பார்த்து வரைங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாடலு. ஆனால் நம்ம வந்து இதுக்கான ஸ்டென்சில்ஸ் வாங்கும்போது ஒன்று 200 ருபீஸ் வருது. அதோட ப்ரூஃப் வேணால் நான் வீடியோட பக்கத்தில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நம்ம ட்ரேசிங் பண்ணது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈஸியாகிட்டு எப்படி ட்ரேசிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இனியும் போடுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எப்படி வரையணும் அதுபோல் இந்த பக்கம் வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமானது போல் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஒரு செலவுமே தேவையில்லை. பாருங்கள், இனி இந்த லைன் வந்து நம்ம ஒரு சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் அந்த சைடில் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த லைன் வருதோ அதுபோல் இந்த பக்கமும் வரையணும். பாருங்கள், அப்படியே நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இந்த ஸ்கேலோட அகலம் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ். நீங்கள் அதனால் அப்படி ஸ்கேல் இல்லைன்னு சொன்னால் இன்விடேஷனில் கட் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஸ்கேல் எடுத்து அதில் அப்படியே வரைஞ்செடுக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம இதில் இனி சின்னதாக தான் ஒரு ட்ரையாங்கிள் வந்து லாஸ்ட்டில் வந்து முடியும். பாருங்கள், ஏன்னா இந்த ஸ்கேலை நம்ம அப்படியே அந்த ட்ரையாங்கிளோட மேல் பக்கமாக வச்சு அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். இப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். ஸ்கேலை இனி நம்ம ஸ்கேலு அகலத்தோட வரைவோம். கீழே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் வரைய நீங்கள் அப்படியே வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளவு சூப்பரான ஒரு அவுட்லுக்கு கொடுத்துருக்குன்னு. இனி நமக்கு இதில் சின்ன சின்ன லைன்ஸ் வந்து இனி
நம்ம வரைய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 1/2 சென்டிமீட்டர் அளவில் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுக்கலாம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம லைன் போடும்போது எல்லாமே கரெக்டாக ஒரே அளவுகளில் இருக்கும். பாருங்கள், நம்ம 2 பக்கமுமே மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டாலும் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளவுஸ்லேயே ஸ்ட்ரைட்டாட்டு நீங்கள் போடலாம். ஆரி ஒர்க்கு போடணும்னு சொன்னால் கட்டாயம் ட்ரேசிங் வந்து நமக்கு முக்கியம். பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் எப்படி முக்கியமோ அது போலவே ஆரி ஒர்க்கு போடுறது கட்டாயம் நமக்கு ட்ரேசிங் வந்து முக்கியம். ட்ரேசிங் போட்டுட்டேன்னா அதுக்கடுத்து நம்ம அதில் என்ன ஒர்க்கு போடணுமோ அதை நம்ம ஈஸியாக போடலாம். ட்ரேசிங் வந்து நம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக போட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அழகாக நம்ம ஒர்க் போடலாம். நான் சொல்லித்தர இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே ஈக்குவலில் நீட்டாக இருக்கும். நம்ம இது போல் ஏற்கனவே நம்ம ஒரு 6 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம வந்து இந்த லைன் எல்லாம் வந்து நம்ம டார்க் பண்ணி வெடிக்கும். டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்காக தான் டார்க் பண்ணுறோம். ஒர்க் போடுறதா இருந்தால் அதில் டிஃப்ரெண்ட் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். முடித்த பிறகு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒரு பெர்ஃபெக்டான லுக்கு வந்து இருக்குது. நீங்கள் இதை ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குதா அப்படின்னு உள்ளதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போடணும்னு உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பாருங்கள், நம்ம அந்த லைன் எப்படி இருக்கோ அது போலயே நம்ம அந்த சின்ன சின்ன லைன்ஸ் வந்து போட்டு எடுக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் போட்டு முடித்த பிறகு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வரைய நீங்களும் கூட அதை பார்த்து வரைங்க. அப்போ கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.